ஹலோ, மாத கடைசி ஆகிடுச்சு. க்ராசரிஸ்லாம் இல்லை. என்ன டிஃபன் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பருப்பை வச்சு சூப்பரான ஒரு அடை சிம்பிளாக செஞ்சு பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாத கடைசியை நீங்கள் கண்டிப்பாக இதை ஊட்டிடலாம். ஒன்றுமே இல்லை, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா காய வச்சுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த பருப்பும் அரிசி ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறினாலே போதும். இது புளிக்க வைக்க தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் எல்லாம் மையாக அரைச்சிட்டு நீங்கள் புளிக்க வைக்க தேவையே இல்லை. உங்களுக்கு வெங்காயம் வேணால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் நான் வெங்காயம் சேர்க்கல. தோசை மேலே சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் தோசை மேலே சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட சூப்பரான அடை ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாத கடைசியில். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் இடிக்கும் போது இந்த மாதிரி டிஃபன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நெய் விட்டு நம்ம செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி வெங்காயம் போட்டால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, வெல்லம், எது வேணால் அவியல் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அடையை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.